பிரைஸ் லார்ட். இன்றைக்கும் கூட வாசிக்கும்படியாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதான வேத பகுதி 1 கொரிந்தியர் புத்தகம் 9ஆம் அதிகாரம் தொடங்கி 12ஆம் அதிகாரம் முடிய. இந்த 9ஆம் அதிகாரத்திலையும் கூட பவுல் தன்னை எப்படியாக அடையாளப்படுத்திக் கொள்கிறார் என்கிறதை குறித்து நம்ம பார்க்கலாம். நான் அப்போஸ்தலன் அல்லவே, நான் சுயாதீனன் அல்லவா, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நான் தரிசிக்கவில்லையா, கர்த்தருக்குள் நீங்கள் என் கிரியைகள் அல்லவா என்று சொல்லி அவர் கேள்விகளை கேட்கிறத நம்ம பார்க்கலாம். புசிக்கவும் குடிக்கிறதற்கும் எங்களுக்கு அதிகாரம் இல்லையா என்று சொல்லி கேட்கிறத நம்ம பார்க்கலாம். எவன் தன் சொந்த பணத்தை செலவழித்து தண்டிலே சேவகம் பண்ணுவான், எவன் திராட்சை தோட்டத்தை உண்டாக்கி அதன் கனியில் புசியாதிருப்பான், எவன் மந்தையை மேய்த்து அதன் பலனை சாப்பிடாதிருப்பான். இவையெல்லாம் மனுஷருடைய வழக்கத்தின்படி இருக்கிறதே. போரடிக்கிற மாட்டை வாய் கட்டாயாக என்று மோசேயின் பிரமாணத்தில் எழுதியிருக்கிறது. தேவன் மாடுகளுக்காகவே கவலையாயிருக்கிறாரே. அப்பொழுது இருக்கும்போது நமக்கு எப்படியாக அவர் ஒவ்வொரு காரியத்தையும் பார்த்து செய்வார் என்பதை குறித்து அவர் சொல்லுகிறது நம்ம பார்க்கலாம். நாங்கள் உங்களுக்கு ஞான நன்மைகளை விதித்திருக்க உங்கள் சரீர நன்மைகளை அறுத்தால் அது பெரிய காரியமா என்று சொல்லியும் அவர் கேட்கிறார். அது மட்டுமல்லாமல் ஆசாரிய ஊழியமானது எப்படியாக இருக்க வேண்டும், ஆசாரிய ஊழியம் செய்கிறவன் தேவாலயத்துக்குரியவைகளை புசிக்க வேண்டும் என்றும், பலிபீடத்தை அடுத்து பணிவிடை செய்கிறவர்களுக்கு பலிபீடத்தில் உள்ளவைகளிலிருந்து பங்கு உண்டு என்றும், சுவிசேஷ ஊழியத்தை செய்கிறவர்களுக்கு சுவிசேஷத்தினாலே பிழைப்பு உண்டாயிருக்க வேண்டும் என்று கர்த்தர் கட்டளை எடுக்கிறார் என்ற காரியத்தையும் கூட அவர் சொல்லுகிறது நம்ம பார்க்கலாம். இப்படிப்பட்ட காரியங்கள் இருந்திருக்கிற போதிலும் கூட நான் இவைகளில் ஒன்றையும் அனுபவிக்கவில்லை, நான் இப்படி அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லியும் நினைக்கவில்லை. இதை நான் சொல்லுவதனால் இதை குறித்து நான் மேன்மை பாராட்டவும் இல்லை. அப்படி நான் மேன்மை பாராட்டுகிறதை பார்க்கலாம், நான் சாகிறது எனக்கு நலமாயிருக்கும் என்று சொல்லுகிறதை நம்ம பார்க்கலாம். சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தும் மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை, அது என் மேல் விழுந்த கடமையாய் இருக்கிறது என்பதையும் குறித்து சொல்லுகிறார். ஒருவேளை நான் இந்த சுவிசேஷத்தை பிரசங்கியாதிருந்தால் அது எனக்கு ஐயோ, நான் உற்சாகமாய் அப்படி செய்தால் எனக்கு அதனால் பலன் உண்டு. உற்சாகம் இல்லாதவனாய் செய்தால் அதற்கான உக்ரான உத்தியோகம் எனக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறது என்றதையும் அவர் சொல்லுகிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இப்படி எல்லா காரியங்கள் இருந்தும் அதனால் எனக்கு கிட்டக்கூடிய பலன் என்ன என்கிறதையும் அந்த இடத்துல பவுல் சொல்லுகிறத நாம் பார்க்கலாம். நான் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கையில் அதை பற்றி எனக்கு உண்டாயிருக்கிற அதிகாரத்தை முற்றிலும் செலுத்தாமல் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை செலவில்லாமல் ஸ்தாபிப்பதே எனக்கு கிட்டக்கூடிய பலன் என்றும் சொல்லுகிறார். யூதரை ஆதாயப்படுத்தும்படியாக யூதனுக்கு யூதனை போலவும், நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படியாக நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவனை போலவும், நியாயப்பிரமாணம் இல்லாதவர்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளும்படியாக அவர்களுக்கு நியாயப்பிரமாணம் இல்லாதவனை போலவும், ஒவ்வொருத்தருக்கும் ஏதுவாக நான் அப்படியாக மாறிக்கொள்கிறேன். பலவீனரை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படியாக நானும் பலவீனருக்கு பலவீனனை போல ஆனேன் என்று சொல்லுகிறத நம்ம பார்க்கலாம். பந்தய சாலையிலே ஓடுகிறவர்கள் எல்லாரும் அந்த வெற்றி கோப்பையை அடைவதில்லை, ஒருவனே பந்தயத்தை வெல்வான் என்பது உங்க எல்லாருக்கும் தெரியும். அதனால நீங்க ஓடுகிறதான ஓட்டம் எப்படியாக இருக்கிறது, பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் இச்சையடக்கம் நிறைந்தவர்களாக இருப்பார்கள். அப்படி உள்ளவர்கள் மாத்திரம்தான் கிரீடத்தை பெற முடியும். நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படியாக ஓடிக்கொண்டிருக்கிறோம். நான் நிச்சயமில்லாதவனாக ஓடேன், ஆகாயத்தை அடிக்கிறவனாக, சிலம்பம் பண்ணாதவனாக, எனக்குன்னு இருக்கக்கூடிய அந்த ஒரு இலக்கை நோக்கி நான் ஓடுகிறேன். மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன் என்று சொல்லி பவுல் தன்னுடைய ஊழியத்தை குறித்தும் எப்படியாக அவர் சுவிசேஷ ஊழியத்தையும் மற்ற எல்லா காரியங்களையும் செய்கிறார் என்பதை அவருடைய கண்ணோட்டத்தின்படி இந்த அதிகாரத்துல குறிப்பிடுகிறத நம்ம பார்க்கலாம். 10ஆம் அதிகாரத்திலையும் கூட 2 காரியங்களை இந்த அதிகாரத்துல பவுல் சொல்லுகிறது நம்ம பார்க்கலாம். எவைகளை நாம் அறிய வேண்டும் என்கிற காரியத்தை குறித்தும், இரண்டாவதாக சிலைகளுக்கு படைக்கப்பட்ட காரியங்களை குறித்தும், விக்கிரகாராதனை குறித்தும் அவர் சொல்லுகிறது நம்ம பார்க்கலாம். எவைகளை அறிய வேண்டும் என்கிறதுல பார்க்கும்போது முதல் 10 வசனத்துல நம்ம பார்க்கலாம் எப்படியாக இஸ்ரவேல் ஜனங்களை மோசே வனாந்திரத்துல வழி நடத்தி வந்தார் என்கிற காரியங்களை குறித்து அவர் பேசுகிறது நம்ம பார்க்கலாம். இஸ்ரவேல் ஜனங்கள் கிறிஸ்துவை பரீட்சை பார்த்து அவர்கள் அழிக்கப்பட்டு போனார்கள். சிலர் முறுமுறுத்தார்கள், அவர்கள் சங்காரக்காரராலே அழிக்கப்பட்டார்கள். அதுபோல நீங்களும் முறுமுறுத்து வாழக்கூடியதான வாழ்க்கையை வாழக்கூடாதுங்கிறத அந்த இடத்துல சொல்லுகிறத பார்க்கலாம்.
தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு நாம் எச்சரிக்கையா இருக்க வேண்டும். எல்லா காரியங்கள்லயும் எச்சரிப்பு என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதையும் அங்க அவர் சுட்டி காட்டுகிறத நம்ம பார்க்கலாம். மனுஷருக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாகும் சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் அவர் உண்டாக்குகிறார் என்கிற காரியத்தை அவர் சொல்லுகிறத நம்ம பார்க்கலாம். அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா, விக்கிரக ஆராதனைக்கு நாம் விலகி ஓட வேண்டியது ரொம்ப முக்கியமா இருக்கிறதுங்கிறத காரியத்தை குறித்து சொல்லுகிறார். ஸோ நம்ம எல்லாருமே ஒரே அப்பத்தில் பங்குள்ளவர்களாக இருக்கிறோம். அப்படி இருக்கும் பட்சத்துல நாமும் கூட விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்ட காரியங்களை நாம் குறித்து ரொம்ப எச்சரிக்கையா இருக்க வேண்டும் என்கிறத குறித்து அவர் சொல்லுகிறார். அஞ்ஞானிகள் பலியிடுகிறவர்களை தேவனுக்கல்ல பேய்களுக்கே பலியிடுகிறார்கள் என்று சொல்லுகிறேன். அதனால நீங்கள் பேய்களோடு கூட ஐக்கியமா இருக்கக்கூடாதுங்கிற காரியத்தையும் அவர் சொல்லுகிறார். கடையில விற்கப்படுகிற எதையும் நீங்கள் வாங்கி புசியுங்கள், மனசாட்சி நிமித்தம் நீங்கள் ஒன்றையும் விசாரிக்க வேண்டாம். பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையது. அவிசுவாசிகளில் ஒருவன் உங்களை விருந்துக்கு அழைப்பாரே ஆனால் மனசாட்சியின் நிமித்தமாக ஒன்றையும் விசாரிக்காமல் உங்களுக்கு முன் வைத்திருக்கிறதான காரியங்களை புசியுங்கள். ஆனால் அது விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டதென்று ஒருவன் உங்களுக்கு சொன்னால் மனசாட்சியின் நிமித்தம் அதை புசியாதிருங்கள். மறுபடியும் அவர் சொல்லுகிறார், பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையது என்று சொல்லி 31ஆம் வசனத்திலே கூட பார்த்தோம் அப்படின்னா, நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள். நம்ம எல்லாத்தையுமே ரொம்ப எச்சரிக்கையாக செய்ய வேண்டும், தேவனுடைய மகிமைக்கென்று செய்ய வேண்டும் என்கிற காரியத்தையும் கூட ஒரு உணர்த்துகிறது நம்ம பார்க்கலாம். 32, 33ஆம் வசனத்திலையும் கூட நம்ம தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. மற்றவர்கள் எப்படியாவது ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காக நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கிற காரியத்தை, சுய பிரயோஜனத்துக்காக எந்த ஒரு காரியத்தையும் செய்யாமல் அநேகருடைய பிரயோஜனத்தை தேடி அவர்கள் ரட்சிக்கும்படி எவ்விதத்திலும் எல்லோருக்கும் பிரியமாய் நடக்கிறது போல யூதருக்கும் கிரேக்கருக்கும் தேவனுடைய சபைக்கும் இடரலற்றவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த 10ஆம் அதிகாரத்திலையும் கூட அவர் வலியுறுத்துகிறத நம்ம பார்க்கலாம். 12ஆம் அதிகாரத்திலையும் கூட நம்ம பார்க்கலாம். முதல் பாதியில ஸ்திரீயானவள் எப்படியாக இருக்க வேண்டும், புருஷனானவர் எப்படியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி, 2ஆம் பாதியில கர்த்தருடைய பந்தியில எப்படியாக நாம் கலந்து கொள்ள வேண்டும் என்கிறதை குறித்து குறிப்பிடப்பட்டுள்ளது. புருஷனுக்கு கிறிஸ்து தலையாயிருக்கிறார் என்றும், ஸ்திரீக்கு புருஷன் தலையாய் இருக்கிறார் என்றும், கிறிஸ்துவுக்கு தேவன் தலையாய் இருக்கிறார் என்றும் நீங்கள் அறிய வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று சொல்லி பவுல் சொல்லுகிறத நம்ம பார்க்கலாம். ஜெபம் பண்ணுகிற போதாவது, தீர்க்க தரிசனம் சொல்லுகிற போதாவது புருஷனானவர் தன்னுடைய தலையை முக்காடிடக்கூடாது என்றும், ஸ்திரீயானவள் தன்னுடைய தலையை முக்காடிட வேண்டும். ஒருவேளை அவள் முக்காட விடவில்லை என்றால் அது அவளுக்கு கனவீனமாக கருதப்படுகிறது, அது அவளுக்கு தலை சிரைக்கப்பட்டது போல் இருக்கும் என்று சொல்லி சொல்லுகிறத நம்ம பார்க்கலாம். புருஷனானவன் கர்த்தருடைய சாயல்லையும் மகிமையுமாய் இருக்கபடினால அவன் தன்னுடைய தலையை மூடிக்கொள்ள வேண்டியதில்லை. ஸ்திரீயானவள் புருஷனுடைய மகிமையாய் இருக்கிறாள் என்றும், புருஷன் ஸ்திரீயிலிருந்து தோன்றினவன் அல்ல, ஸ்திரீயே புருஷனிலிருந்து தோன்றினவள் என்றும், புருஷன் ஸ்திரீக்காக சிருஷ்டிக்கப்பட்டவன் அல்ல, ஸ்திரீயே புருஷனுக்காக சிருஷ்டிக்கப்பட்டவள் என்று சொல்லியும் இந்த இடத்துல பவுல் சொல்லுகிறத நம்ம பார்க்கலாம். ஆனாலும் கூட கர்த்தருக்குள் ஸ்திரீ இல்லாமல் புருஷனும் இல்லை, புருஷன் இல்லாமல் ஸ்திரீயும் இல்லை என்று சொல்லுகிறத நம்ம பார்க்கலாம். ஸ்திரீயானவள் புருஷனிலிருந்து தோன்றுகிறது போல புருஷனும் கூட ஸ்திரீயினாலே தோன்றுகிறான் என்கிற காரியத்தை அவர் அங்க இடத்துல சுட்டி காட்டுகிறது நம்ம பார்க்கலாம். சகலமும் தேவனால் உண்டாயிற்று என்று சொல்லி சொல்லுகிறத நம்ம பார்க்கலாம். புருஷன் மயிரை நீளமாய் வளர்க்கிறது அவனுக்கு கனவீனமாய் இருக்கும் என்றும், ஸ்திரீ தன் மயிரை நீளமாய் வளர்க்கிறதற்கு அவளுக்கு அது மகிமையா இருக்கிறது என்றும் அவர் அந்த இடத்துல சொல்லுகிறத நம்ம பார்க்கலாம். தலைமயிரே அவளுக்கு முக்காடாக கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றும் அவர் சொல்லுகிறது நம்ம பார்க்கலாம். 2ஆம் பகுதியிலையும் கூட எப்படியாக நாம திருவிருந்தை அனுசரிக்க வேண்டும் என்கிற காரியத்தை நம்ம பார்க்கலாம். நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன், என்னவெனில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியிலே அப்பத்தை எடுத்தார், ஸ்தோத்திரம் பண்ணி அதை பெற்று நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொல்லுகிறது நம்ம பார்க்கலாம். அதோடு கூட போஜனம் பண்ண பின்பு அவர் பாத்திரத்தை எடுத்து, இந்த பாத்திரம் என்னுடைய இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையா இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொல்லுகிறார். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வரும் அளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். இப்படி இருக்க எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாய் இருப்பான். எந்த மனுஷனும் தன்னை தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்திலே புசித்து இந்த பாத்திரத்திலே பானம் பண்ண கடவுள் வேண்டும் என்று சொல்லி சொல்லுகிறத நம்ம பார்க்கலாம்.
அபாத்திரமாய் போஜனம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் என்னதென்று நாட்டு அறியாது இருக்கிறதுனாலே தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜனம் பண்ணுகிறான் என்றும் சொல்லுகிறது நம்ம பார்க்கலாம். நியாயம் தீர்க்கப்படும் போது உலகத்தோட ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு கர்த்தரால் சிட்சிக்கப்படுகிறோம். ஆகையால் நீங்கள் போஜனம் பண்ண கூடி வரும்போதெல்லாம் ஒருவருக்காக ஒருவர் காத்திருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதையும் அவர் சொல்லுகிறது நம்ம பார்க்கலாம். ஆக்கினைக்கு ஏதுவாக கூடி வராதபடிக்கு ஒருவன் பசியாக இருந்தால் வீட்டில் சாப்பிட்டு விட்டு வர கடவன், மற்ற காரியங்களை நான் அங்கு வரும்போது சொல்லுகிறேன் என்று சொல்லி இந்த அதிகாரத்தை பவுல் முடிக்கிறதையும் நம்ம பார்க்கலாம். 12ஆம் அதிகாரத்திலையும் கூட ஆவிக்குரிய வரங்களை குறித்து அவர் சொல்லுகிறத நம்ம பார்க்கலாம். அதோடு கூட சபையின் அவயங்களை குறித்தும் அவர் சொல்லுகிறத நம்ம பார்க்கலாம். ஸோ முதல் பாதியில ஆவிக்குரிய வரங்கள், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான வரங்களை கர்த்தர் கொடுக்கிறார். பரிசுத்த ஆவியானவரே அதை கொடுக்கிறார் என்கிறதை அவர் அங்கு விவரித்து சொல்லுகிறது நம்ம பார்க்கலாம். வரங்களில் வித்தியாசங்கள் உண்டு, ஆவியானவர் ஒருவரே. ஊழியங்களிலும் வித்தியாசங்கள் உண்டு, கர்த்தர் ஒருவரே. கிரியைகளிலேயும் வித்தியாசம் உண்டு, எல்லாருக்குள்ளும் எல்லாவற்றையும் நடப்பிக்கிற தேவன் ஒருவரே. ஆவியினுடைய அனுக்கிரகம் அவனவருடைய பிரயோஜனத்துக்கென்று அளிக்கப்பட்டிருக்கிறது. ஆவியானவராலே ஞானத்தை போதிக்கும் வசனமும், வேறொருவனுக்கு ஆவியானவராலே அறிவை உணர்த்தும் வசனமும், ஒரு சிலருக்கு குணமாக்கும் வரங்களும், ஒரு சிலருக்கு ஆவியினாலே விசுவாசமும், அற்புதங்களை செய்யும் சக்தியும், தீர்க்க தரிசனம் உரைக்கிறதும், ஆவிகளை பகுத்தறிகிறதும், பற்பல பாஷைகளை பேசுகிறதும், அந்த பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுவதும், இப்படியாக பலவிதமான வரங்களை கர்த்தர் கொடுக்கிறார். ஆவியானவர் இதை நடப்பித்து தமது சித்தத்தின்படி அவனவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார் என்கிறதை குறித்து பார்க்கலாம். அதோடு கூட நம்ம எல்லாருக்கும் சரீரம் ஒன்றுதான், அதனுடைய அவயங்கள் அநேகமாக இருக்கிறது. ஒரே சரீரத்தின் அவயங்கள் எல்லாம் அநேகமாயிருந்தும் சரீரம் ஒன்றே. அது போலத்தான் கிறிஸ்துவும் இருக்கிறார். கிறிஸ்துவிற்கு நாமும் சபையில அவயங்களாக இருக்கிறோம் என்கிற காரியத்தை அவர் அங்க உணர்த்தி சொல்லுகிறது நம்ம பார்க்கலாம். சரீரமும் ஒரே அவயமாயிராமல் அநேக அவயங்களை கொண்டதாக இருக்கிறது. காலானது கையாக இருக்கிறதில்லை. அதுபோலதான் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வரங்களானது இருக்கிறது. கண்கள் பார்க்கிறதற்காக இருக்கிறது. ஸோ எல்லா இடத்துலையுமே நமக்கு கண்கள் இருக்கிறது இல்லை, செவி வேண்டும். ஸோ இப்படி பல அவயங்கள் இருக்கிறது போல நாமும் கர்த்தருடைய ஐக்கியத்திலே, கர்த்தருடைய சபையிலே அவயங்களாக இருக்கிறோம் என்று சொல்லி அவர் அந்த இடத்துல வலியுறுத்துக்கிறத நம்ம பார்க்கலாம். அவயங்கள் அநேகமாயிருந்தும் சரீரம் ஒன்றே. கண்ணானது கையை பார்த்து நீ எனக்கு வேண்டுவதில்லை என்றும், தலையானது கால்களை நோக்கி நீ எனக்கு வேண்டுவதில்லை என்றும் சொல்லக்கூடாது. சரீர அவயங்களில் பலவீனம் உள்ளவைகளாய் இருக்கிறவைகளே அதிகமாக கவனிக்க வேண்டிய காரியமாக இருக்கிறது. சரீர அவயங்களில் கனவீனமாய் காணப்படுகிறவர்களுக்கு அதிக கனத்தை கொடுக்க வேண்டியதாக இருக்கிறது. லட்சணம் இல்லாதவைகளே அதிக அலங்காரத்தை பெறுகிறது. லட்சணம் உள்ளவைகளுக்கு அலங்கரிப்பானது கம்மியாகத்தான் இருக்கிறது. சரீரத்திலே பிரிவினை உண்டானால் அவயங்கள் ஒன்றை குறித்து ஒன்று கவலையாய் இருக்கும். தேவன் கணத்தில் குறைவுள்ளதற்கே அதிகமானத கணத்தை கொடுக்கிறார் என்று சொல்லி அங்க சொல்லுகிறது நம்ம பார்க்கலாம். சோ ஒரு அவயம் பாடுபட்டால் அனைத்து அவயங்களும் கூட பாடுபடுகிறதாக இருக்கிறது. நீங்கள் கிறிஸ்துவின் சரீரமாக இருக்கிறீர்கள், தனித்தனியே அவயங்களுமாக இருக்கிறீர்கள். ஸோ அப்போஸ்தலர்களாக இருக்கலாம், தீர்க்கதரிசிகளாக இருக்கலாம், போதகர்களாக இருக்கலாம், அற்புதங்களை செய்கிறவர்களாக இருக்கலாம், குணமாக்கும் வரங்கள் உடையவர்களாக இருக்கலாம், அந்நிய பாஷையை பேசுகிறவர்களாக இருக்கலாம், வியாக்கியானம் பண்ணுகிறவர்களாக இருக்கலாம். இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காரியத்தை ஆவியானவர் தானே கொடுக்கிறார் என்கிற காரியத்தை இந்த அதிகாரத்துல பவுல் உணர்த்தி காட்டுகிறத நம்ம பார்க்கலாம். இதனுடைய தொடர்ச்சியும் கூட நாளைக்கு பார்க்கலாம். இந்த பகுதி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும்னு நம்புகிறோம். God bless you all.